பரமேஸ்வரனார் முந்திய குரு நமக்கு முக்கணன் பரமேஸ்வரனார் முறையோடு அவர் பாதோ அங்கே முறையோடு ராமபானோ
கட்டினக்கால் நீட்டமா கட்டி தந்த வாத்தியாரை கடவிலையும் மறப்பதில் சொல்லி தந்த வாத்தியாரே சொப்படத்தில் மறப்பதில் நாளொரு நாள் மறந்தாலோ நாளொரு நாள் மறப்பதில் நெஞ்சொரு நாள் மறந்தாலோ நினைவொரு நாள் மறப்பதில் அண்ண உண்ண மறந்தாலோ அண்ணாவிய மறப்பதில் ஆழ்வித்தை கற்றவர் அடிக்கும் சேவகி அரை வித்தை படித்தவர் அடப்பங்கட்டி நான் சுமார் முக்கால் வித்தை கற்றவர் உள்ளே ஒரு சேவகி முழு வித்தை முழு வித்தை அங்கே மூத்ததான பிள்ளையாவே இந்த விதமாக இருக்கும் வேளையில் அதாவது ஐயனார் உற்சவான நகரத்திலே கொழுவிறந்து வருகின்ற அம்பிகை உமையவளாதி பராசக்தியாகப்பட்டவள் அப்புச்சடை அழகி ஆயிரங்கண்ணுடைய அலை கடலிலே உதித்தவள் அன்னை அபிராமி ஹரிராமனுடைய தங்கை கேட்ட பேர்களுக்கெல்லாம் கேட்ட வரங்களை அள்ளி கொடுத்து ஆதரிக்க கூடியவள் யாரு என் தாயாகப்பட்ட ஸ்ரீ மருத வடிவாளம்பாள் என் தாய் மதுரை மீனாட்சி அம்மா அதோடு எங்க ஐயா சொக்கலிங்க சாஸ்தா 21 கூட்டுறவு தேவதைகளோடு கொழுவிறந்து வருகிறார் அப்பேற்பட்ட இந்த மகா ஆலயத்திலே இன்றைய தினத்திலே இன்னைக்கு என்ன நாள் வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு என்ன நாள் குடியழைப்பு குடியழைப்பு விழா இந்த குடியழைப்பு இல்ல அம்மாளுக்கு குடியழைப்பு ஆகையினாலே அண்ணனுக்கு அப்படியே நினைக்காதீங்க பழக்கமே கிடையாது அதனால நீங்க அவன் அப்படி சொல்லுவான்னு நினைக்காதீங்க எங்க அண்ணன் தங்கம்னா தங்கம் 75 கிலோ தங்கம் அந்த செங்கல் எடுத்துருவாங்க கடைசி உரசி பார்ப்போம் தங்கம் ஜொலிக்காடுதான் அதாவது இன்றைய தினத்தில் அம்பாள் மருத வடிவாள் அம்பாளுடைய ஆலயத்திலே ஹரிஹரபுத்திர ஐயனார் தர்மஞான சாஸ்தாவுடைய திருப்புகளை சுருக்கமாக பாடிக்கொண்டு அம்பாளுடைய வரலாறை பாடப் போகிறோம் சாம பூஜை வரைக்கும் எங்க அம்பாளுக்கு கொடை முடிந்த பின்னாலே நம்ம ஐயா இருக்காரே சொக்கலிங்க சாஸ்தா நம்ம சொக்கையா அவருடைய வாசல்ல போய் மீண்டும் அவருடைய வரலாறை நாங்கள் பாடுகிறோம் ஆமா அங்கு விரிவாக பாடுவோம் இங்கு சுருக்கமாக பாடுவோம் அவ்வளவுதான் எப்படி இஷ்டமோ அப்படி போகணும் அப்படி நாங்கள் பாடும் கதைகளில் ஏதேனும் குற்றம் குறைகள் இருந்தாலும் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் தவறுகள் செய்தால் எல்லோரும் அதனை எப்படி நீங்கள் பொறுத்து மன்னித்து ஆதரிப்பீர்களோ அதுபோலவே எங்கள் 6 பேர்களையும் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு உங்கள் அனைவர்களையும் கேட்டுக்கொள்கிறோம் அழாதீங்க நன்றி கலந்த வணக்கம் அடுத்து எங்கள் வில்லிசை முழக்கம் 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 வந்த சபையோர்கள்
கல்யாண வாசல் போல் வாழ வேண்டும். பாதிமதி நிலவென பாம்படைந்த பரமல் ஆதிசிவன் மேகமது ஸ்கலிதமாகி அச்சுதல் என்பெருமாள் இருகரத்தினால் ஏந்த தோளினில் பூணூலிலங்க 5 பாலர்கள் தோன்ற கையதிலை பிறந்ததினால் கையனார் என்றும் ஆதியில் வந்துதித்ததினால் ஐயனார் என்றும் அரிக்கும் ஐயனுக்கும் அரிகர புத்திரனாக சபரிமலை சாஸ்தாக்கள் வந்து யாரெல்லாம் எப்படி அவதரித்தார்கள் என்ன விதமாக பிறக்க போகிறார் அண்ணா பங்குனி மாதோ முதனது உத்திரோ பங்குனி மாதோ முதனது உத்திரோ பௌர்ணமி பஞ்சம கடக லக்கணத்தில் இந்திரமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கம் சிவனுக்கு பிள்ளையாய் பிறந்தார். அவர் கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றோ ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார் என்றோ ஐயனார் சுவாமி ஐயனார் சொக்கலிங்க சாஸ்தாவா ஐயனார் சபரிமலை சாஸ்தாவா ஐயனார் ஹரிகர சுதன் ஐயனார் சொரிமுத்து ஐயனாரா ஆரிக்கம் ஐயனுக்கும் ஹரிகர புத்திரனாக சொக்கலிங்க சாஸ்தா வந்து பிறந்தார். அம்மனோட கதைகள் வாட மருத வடிவாளம்ம கதைகள் வாட மலைமகளே அருள் புரி மருத வடிவாளம்ம கதைகள் சுவாமி சக்தியோட கதைகள் வாட சரஸ்வதியை அருள் பூரி உமையவள் கதைகள் வாட உலகளந்தோன் அருள் பூரி பாடுவேனே ராமாவோ அழகால முனைத்தோடு தேடுவேனே ராமா கிருஷ்ணா புவனமே கூறுவேனே ராமா கூரை அணைகிடா ஏ ராமா ஏ ஆதிவள்ளி கையிலே அம்மையப்பன் 2 பேர் ஆனந்தமாய் கொழுவிரு வைகுண்ட லோகத்தில் பச்சைமாலா லட்சுமி பபுசோடு கொழுவி தெரியுமா சத்தம் கொடுங்க தேவாதி தேவர்கள் தேவரிசி முனிவர்கள் அது விரதம் பச்சரிசி சாப்பாடு அப்படிதான் கண்ணு அசத்தும். தேடா நாம விரதம் இருக்காங்கல்ல அம்பாளுக்கு விரதம் இருக்கிறானே பச்சரிசி சாப்பாடு ஒரு நேரம் சாப்பாடு. கழுத்து பிடிக்குது இருக்கு, கழுத்து எனக்குலாம் வலிக்கு. உங்களுக்கா ஆமா. தைலத்தை கொடுங்க தடவிக்கிடும். அந்த தடவை அதனால லேசா அப்படி அசத்தத்தான் செய்யும். வேற மேகாத்து வேற காத்து வேற அந்த பக்கம் ரொம்ப வருது. எங்களுக்கு புள்ளியார் மறைச்சுக்கிட்டாரு. ஆதிவள்ளி கைலாச வாசலில்
பச்சமான் லட்சுமி பிரம்மா சரஸ்வதி இந்திரன் இந்திராணி தேவாதி தேவர்களோடு தேவரிசி முனிவர்களோடு தேவலோக கைலைகளை கொழுவிருந்து வருகின்ற வேளையில் அப்படி கொழுவிருந்து வருகின்ற வேளையில் இறைவனாகி சிவபெருமான் 14 உலகங்களையும் படைத்தார். அதிலே உயிர்களையும் விரைவு செய்தார். எறும்புகளை 84 லட்சம் கோடி ஜீவராசிகளையும் படைத்து கள்ளிக்குள் தேரை முதல் கருப்பைக்குள் சிசு வரைக்கும் கடவுள் பகவான் படைத்தார். படைத்து விட்ட உயிர்களுக்கெல்லாம் பார் உலகமும் சென்று படிகளந்தும் வருகிறார். படிகளந்து வருகின்ற பகவான் பரமசிவனை பார்வதா தேவி கைலாச வாசலிலை எதிர்பார்த்து காத்திருப்பார். அந்த இறைவனை எதிர்பார்த்து சக்தி உமாதேவி பார்வதி எப்படி இருக்கிறார்? அவளோ ஆதிவள்ளி கைலை அம்மை சக்தி பார்வதி ஆண்டவனை எதிர்பார்த்து கைலாச வாசலிலை ஆக்கி வைப்பால் அடுக்கி வை ஆளனையும் எதிர்பார்த்தாள். பொங்கி பொறிப்பாள் உமானை ஆகிய பார்வதி இறைவனை எதிர்பார்த்து அப்படி பகவானுக்கு பாத பூஜை பணிவிடைகளையும் நடத்துகின்றாள். உன்னை சொல்லி உபசரித்து உதட்டுக்குள் சிரிப்பாளாம் உமையவள் பார்வதி. ஆண்டவன் பகவான் அம்பிகை உமாதேவி பார்வதியும் ஆணி பொன் ஊஞ்சலில் அம்மையப்பனும் ஆனந்தமாகவே கொலுவிருந்து வருகிறார்கள். அவர்கள் கொலுவிருந்து வருகின்ற வேளையில் இந்த பூலோக தேசத்திலே யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார்களே பூலோகம் தன்னேதி அது யாரெல்லாம்
பெண்கொடியாளோ மன்னவரும் தேவியுமாக ஆமா ஆளனும் தேவியுமாக ஆனந்தமாகவே அரசாண்டு வருகிறார்கள். அப்படியாகவே இருக்கும் வேளையிலே நமக்கு 200 கோடி பொன்னை கொண்டு வந்து பரிசளித்த செல்வ சீமான் அரசன் குளம் நகரத்தை சார்ந்தவர்கள். முருகன் இப்படி இப்படின்னா பேரு ஓ அப்படி அரசன் குளம் நகரத்தை சார்ந்த அருமை அண்ணா முருகன் என்ற பெயர் நாமத்தை கொண்ட அண்ணன் அவர்கள் 200 கோடி பொன்னை கொண்டு வந்து நமக்கு அன்பளிப்பு செய்துள்ளார்கள். ஆரம்பத்தில் நம்ம அண்ணன் வடக்கார்த்திகுளம் மாரியம்மன் கோயில சாமி கோமரத்தாடி பேர சொல்லாம போயிட்டாங்க. அவர்கள் நமக்கு 100 கோடி பொன்னை கொண்டு வந்து பரிசளித்துள்ளார்கள். அவர்களும் அவர்களுடைய குடும்பங்களும் செய்யும் தொழில்களும் உற்றார் பெற்றோர் உறவினர்கள் அத்தனை பேர்களும் மருத வடிவாளம்பாளுடைய அருளாலையும் கிருபையாலையும் ஈசன் பகவானுடைய அருளாலையும் எப்படி வாழ வேண்டுமையான ஈசன் பகவானோட அருளாலை கிருபையாலே மருத வடிவாளம்பாளுடைய அருளாலயம் கிருபையாலயம் மீனாட்சி அம்மனுடைய அருளாலயம் வாழ வேண்டும் வளர வேண்டுமே என்று சொல்லி என் ஐயன் சொக்கலிங்க சாஸ்தாவை நாங்கள் 6 பேர்களும் வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்கும் வேளைகளை அதன் நாகலோக பட்டணத்திலே நாகமுடி ராஜமன்னனும் நாகக்கண்ணியாகி பெண்கொடியாலோ அவர்கள் மன்னவரும் தேவியோ அங்கு வாழ்ந்துவார் ஆலேனும் தேவியோ ஆனந்தமாய் வாழ்ந்துவார் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாய் வாழ்ந்துவார் சொத்தால் கூரையும் இல்லை தாழ்வும் இல்லை மண்ணாலே குறையும் இல்லை மண்ணாலே மண்ணு மனையாலே இறைவனோட அருளாலை எல்லா பாபுஷு கொண்டு ஆனாலும் நாகக்கண்ணி மன்னனிடம் சொல்லுவாள் என்கனவா ராஜமன்னா பிள்ளை இல்ல வாசலிலே பெரியவர்கள் வரவே மாட்டார் முதலை இல்ல வாசலிலே மாமுனிவர் வரவே மாட்டார் குழந்தை இல்ல வாசலிலே குருமுனிவர் வரவே மாட்டார் நினைக்கணுமே பாரதவ செய்யணும் ஈசனை நினைக்கணும் இருந்து தாம புரியணும் ஆகலோக பட்டணத்தில் அவனுக்கே புற்றதில்லை மன்னவரும் தேவியோ மன்னவரும் தேவியோ பிள்ளை வர வேணும் என்று பிள்ளை வர பிறந்தவமை இருப்பாரே
ஐயா பிள்ளை வர வேண்டி நாகராஜனும் நாகக்கண்ணியும் தவம் இருக்கும் பொழுது இறந்து வருகிற போது இறைவன் சிவபெருமான் கைலாச வாசலை விட்டு சரி 7 உலகமெல்லாம் வரை இழக்க வேண்டுமை என்று பகவான் வருகிறார். ஆமாண்ணே. சக்தி பார்வதியும் ஆமா உலோகத்து மக்களை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் இறைவனோடு வந்து கொண்டிருக்கிறார். சரிதான். அப்படி வருகின்ற பொழுது ஐயா அந்த இறைவனாகப்பட்ட இந்த சிவபெருமான் ஆண்டவன் பகவானும் பார்வதியும் வந்து கொண்டிருக்கக்கூடிய வேளைகளை நேரத்தில் பார்த்தால் பார்வதி என்னென்ன இறைவா சுவாமி இந்த வனத்திலே உங்களுடைய நாமங்களை சொல்லிக் கொண்டே தவம் இருந்து வருகிறார்களே யாரு? அவர்கள் யாரு ஆண்டவா? எதற்காக தவம் இருக்கிறார்கள்? நாகராஜன் நாகக்கண்ணியாகப்பட்ட 2 பெயர்கள் இறைவனை நினைத்து தவம் இருந்து கொண்டிருக்கிறார். எதற்காகனா பிள்ளை வரத்துக்காக 12 வருட காலங்கள் தவம் இருந்தார். சுவாமி 12 வருடங்கள் தவம் இருந்து கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு ஏன் நீங்கள் பிள்ளை வரம் கொடுக்க கூடாது? குழந்தை வரம் கொடுப்பதற்கு அவர்கள் செய்த பாவங்கள் புண்ணியங்களை ஆராய்ந்து பார்க்கும் பட்சத்திலே நாகராஜனும் நாகக்கண்ணியும் செய்த பாவத்திற்கு இந்த ஜென்மத்திலே மட்டுமல்ல 7 ஜென்மத்துக்கு மேந்தும் பிள்ளையே கிடையாது. சுவாமி இறைவா அவர்கள் செய்த பாவத்திற்கு பிள்ளை இல்லை என்று சொன்னாலும் இப்பொழுது 12 வருட காலங்கள் உங்களுடைய நாமத்தையே சொல்லிக் கொண்டு தவம் இருந்திருக்கிறார்களே அதற்காக மனமிறங்கி நீங்க ஏன் குழந்தை வரம் கொடுக்க கூடாது? கொடுக்க வேண்டும் அல்லவா? என்னால் முடியாது என்றார் இறைவன். உங்களால முடியலைன்னு சொன்னா நான் போறேன் என் அமுசத்திலே போய் அவர்களுக்கு பிள்ளை வரம் கொடுத்து வருகிறேன். ஆம் சுவாமி உடனே பார்வதி பார்த்தால் தன்னுடைய 1008 அமுசங்களிலே 8 அமுசங்களை எடுத்தால் அதை தேவாமிர்தமாகவே உருமாற்றி அமிர்தத்தை கலசத்திலே அடைத்து அந்த தேவாமிர்த கலசத்தை கொண்டு எங்கு வருகிறார்? ஓட்டமும் பெருநடையோ ஓட்டமும் பெருநடையோ ஓடி வாரா பார்வதி இருக்கக்கூடிய 8 கலசங்களையும் 41 நாள் ஒரு மண்டலங்களாக அடை காத்து தவம் இருந்து 41வது நாளைகளை 8 கலசத்திலே உனக்கு 8 குழந்தைகள் பிறக்க வேண்டும். ஆமா 41வது நாளையில் 8 பெண் குழந்தைகள் வந்து பிறக்கும் உனக்கு. இந்த அப்படி கலசம் 8ஐயும் வச்சுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தால் இந்த நாகக்கண்ணி 8 கலசங்களை கரங்களிலே வாங்கிக் கொண்டு அவள் 40 நாள் ஓர் மண்டலோ ஒரு மண்டலோ நாகக்கண்ணி அடைகாத்த ஒரு மண்டலோ 40 நாள் ஒரு மண்டலோ நாகக்கண்ணி
கால் முக்கா மூடுதாரோ உலகுளவை போடுங்கம்மா என்னோடல்ல உலகுளவை இருகரையோ பெருகி வர நாகலோக பட்டணத்தியோ மாணிக்க புற்றதிலை சக்தி வந்து பிறக்க போற முதலாவது கலசத்திலே மருதமடி மூலம்மா மரமருகி பிறந்து வார இரண்டாவது கலசத்திலே ஈஸ்வரியா பிறந்து வார மூணாவது கலசத்திலே முத்துநாதி பிறந்து வார நாலாவது கலசத்திலே மாரியம்மா பிறந்து வார ஐந்தாவது கலசத்திலே அழகாட்சி பிறந்து வார ஆறாவது கலசத்திலே அங்கம்மா பிறந்து வார ஏழாவது கலசத்திலே வடக்குத்தியா பிறந்து வார எட்டாவது கலசத்திலே அண்டகாளி பிறந்து வார அண்டகாளி 8 பேரு அதிகாரி உத்தியானமா மருதமடி மலம்மா பிறந்தவன் வேளையிலை ஆடுகிறார் ஆடுகிறார் ஆளாளி போடுகிறார் ஓடுகிறார் ஆடுகிறார் ஊழசந்தம் போடுகிறார் வடிவலம்மா வாசலிலை 26 தெய்வங்களும் இறந்தாடி வருகுதையா மாடனைக்கு மாடனையா மன்னனெங்கள் கொம்பு மாடு மாயாண்டி சுடலையோமி ஆசுடல முண்டனோமி ஒண்டிக்கல்ல இருளம்பனா முத்து மலவேஷம் விரதண்டு மாடனில அண்ணாவி மாடனையா மருதமடி மலம்மா ஈரப்பள்ள விரிசடையா வெற்றி கொண்ட திருமுகமா ஓரவாய தங்கப்பல்லா ஓமநீர சடையழகி ஓகால தங்கையாவா இரண்டகல்லி சிவந்த முகம் வேறிடத்தி புறமங்காலா வண்டி போன வீரழகி அழகான புயமழகி ஆடுதாளே வாடுதாளே அவைய சத்தம் போடுதாளே மருதமடி மலம்மா மாயாண்டி மோசுடலை மல்லிகைப்பு வாசகனா பேயாண்டி மாயாண்டி பேச்சு பட்ச திருமகளே பேரு பட்ச முண்டசாமி மாயாண்டி சுடலையாமி அண்ணனெங்க தலவமாடு மாடு தலவமாடு பத்து மாடு கோட்ட மாடு 1008 மாடனில அண்ணாவி நல்ல மாடு மாயாண்டி சுடலையாமி அண்ணனெங்க தலவமாடு ஆடி போடுதாரு கோதக்கார வேலை நல்ல வேலையிலை வானவேகர் வனமணிலை வந்துதி தலவகரப்பா தெற்பையில பிறந்த பிள்ளை சீதையமாக மக ஸ்ரீராமன் திருமகனே அக்கினியில் பிறந்த பிள்ளை ஹரிராமன் திருமகனே ஆண்டவன் கருப்படோமி ஆடி வார பாடி வார ஆக ஆடி போடுறாரு எங்களையா கருப்படோமி அவர் எழுந்த ஆடி வாராரு வேலை நல்ல வேலையாப்பா இது சமயம்
கருப்படம் மாயாண்டி மாசுடலை அங்கு சென்ற சல்லடமா கையாறுவ வல்லையமா ஈட்டிகள சமுதான எரி ஈட்டி வல்லையமா ஆண்டவங்க ருப்பசாமி ஆட வந்த உருகையிலை அடுக்கி தடி மருகையில சொக்கலிங்க சாஸ்தாவான ஆலய வாசலிலை யாதக்கார கருப்படம் வெள்ளை கீழமகில வீச்சருவ கைபிடித்து வெள்ள குதிரையில வேட்டையாடி வாரான வேட்டைக்கார ருப்பசாமி சபரிமலை சாஸ்தாவுக்கு காவலாக இருப்பவனா யாதக்கார கருப்படம் ஆடிவாரார் வாடிவாரார் ஆளாதி ஒட்டுவாரார் அக்கறைகள் பிறந்த பிள்ளை அக்கீடி மாடவாடு விளையாடி வாராரு ஐயேலி மாடசாமி ஐயவான தளவான மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடலையா முண்டவாக பிறந்த பிள்ளை ஐயவான முண்டசாமி படிகருப்பு நவகருப்பா ஐயவட்டி காவக்காரு கோட்டைக்கெல்லாம் காவக்காரு எங்கள் ஐயா கருப்பசாமி சாமநாடு சாமமாறு கை சாம வேளையிலே ஆடுதாரு பாடுதாரு ஆளாளி போடுவாரா ஓடுவார சாடுவாரு ஊழச்சத்தம் போடுவாரா ஐயா வேலை நல்ல வேலைகளை சுவாமி விளையாடும் சமயம் ஐயா இந்த ஜாமனடு சாமத்தீலை உனக்கு சதிய சாம நேரத்தீலை ஐயனாருத்து ஊராதீலை படிவாளம்மா வாசலீலை ஐயா 26 தெய்வங்களோ 66 கூட்டுறவா ஆனப்புலி கூட்டத்தோழி ஐயங்காட்சி பெரும்படைகள் பேய்படையா பெரும்படையா பேராட முப்படையா ஆடுதுபார் பாடுதுபார் அவைய சத்தம் போடுதுபார் தாயான வடிவோலம்மா அம்மிகையே பேச்சியம்மா பிரம்மபீடம் பிறந்தவளா பிரம்மசக்தி வேட்சியோனே மணிவிளக்கில பிறந்த பிள்ளை மாயாண்டி மாசுடலை இச்சுடரில் பிறந்த பிள்ளை செஞ்சோடல மாயாண்டி உண்டமாக பிறந்த பிள்ளை எங்கள் ஐயா முண்டா சுவாமி
வைரவண்டா தாயான வடிவாளம்மா வீரபல்லம்